அப்படி ரெட் காரில் நாங்கள் எங்கே போனோம்னா ஃபோரம் தான், தடுக்கி விழுந்தாலே ஃபோரம். அங்கே இருக்க ஃபன் சிட்டிக்கு தான் போனோம். பசங்க ஊர்லேருந்து ஆல்மோஸ்ட் 1 இயருக்கு அப்புறம் வந்திருக்காங்க. சரி வீட்டுக்கு லீவ் போட்டு அடைக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கூட்டிகிட்டு போயிருந்தோம். போனது என்னமோ அவங்களுக்காக தான். பட் அவங்க கூட சேர்ந்து அதிகமாக யார் என்ஜாய் பண்ணான்னு கேட்டால் நான் தான், வேற யார் அப்படின்ற அளவுக்கு நானும் அவங்க கூட சேர்ந்து செம்மையாக என்ஜாய் பண்ணேன். ஆல்சோ எனக்கு அந்த சைல்ட்ஹுட்டில் நம்மளுக்கு இதெல்லாம் பார்த்துருக்கவே இல்லை. ஸோ இப்போ பார்க்கும்போது ஜாலியாக இருக்குது, என்ஜாய் பண்ணிப்போம், இதுதான்டா சான்ஸு அப்படின்ற அளவுக்கு நானுமே என்ஜாய் பண்ணேன். அதுக்கப்புறம் அங்கே முடிச்சுட்டு மினிசோ போனோம். மினிசோ போய்ட்டு டீயாக ஒரு ஷாப்பிங் பண்ணோம். இந்த பையன் இருக்கால சார், இவன் ரொம்ப வம்பு பிடிச்சவன் சார். அங்கேயே ஓப்பன் பண்ணிட்டான் பில் போடுறதுக்கு முன்னாடி. சரி பில்லை போடுறா அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் அவனுக்கு பில்லை போட்டு வாங்கி கொடுத்துட்டு, உங்கள் வீட்டிலலாம் அந்த கொடுமை நடக்குமா? வீட்டில் பழைய சோறு கொடுத்தா உரைக்குதுன்றாங்க, வெளியில் போயிட்டு பொடி தோசை வாங்கி ஆர்டர் பண்ணி அடம்பிடிச்சி சாப்பிட்றாங்க. நம்ம கேட்டால் கூட ஷேரிங் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க. என்ன வருத்தம் பாஸ். இதெல்லாம் உங்கள் வீட்டில் நடக்குதான்னு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. ஒரு நைஸ் ஒண்டர்ஃபுல் டே. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பை பாய்.